ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்குள்ள வரும்போது இந்த மதீனா வெளிச்சமாக இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மதீனாவை விட்டு எப்ப போனாங்களோ மதீனா முழுக்க இருளான நிலைமையில் ஆகிவிட்டது. மறக்க முடியாது. என்ன திருமணம் முடிக்கலையா ரபியா? சொன்னாங்க ரபியா யா ரசூலல்லாஹ் எனக்கு யாரு தான் பொண்ணு தருவாங்க யா ரசூலல்லாஹ்? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல பொண்ணு இருக்கு, போய் நீ திருமணத்தை முடித்து கொண்டு வா. அன்பானவர்களே, வேகமாக ஓடினார் ரபியா, வேகமாக ஓடினாரு. அந்த இடத்துக்கு போனாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக சொன்னாரு. பொன் கொடுத்தாங்க. திருமணத்தை முடித்து முதலாவது இரவு ஓடி வந்துட்டாரு வேகமாக. தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ் எனக்கு சொர்க்கத்துல மரம் கிடைக்குமா யா ரசூலல்லாஹ்? மரம் கிடைக்குமா யா ரசூலல்லாஹ்? உங்களுக்கு சொர்க்கத்துல மரம் கிடைக்கும் அபூ தஹ்தா. அப்படி என்றதான் தாமதம் போய் விட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு சொன்னாங்க, அந்த மரம் எப்படி இருக்கும் என்று கேட்கலையா அபூ தஹ்தா? بسم الله الرحمن الرحيم إن الحمد والثناء لله والنعمة والعزة لله والجبروت والملكوت لله والملك والشكر لله اللهم صل على سيدنا محمد عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في محكمه تنزيله وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يؤتيك ربك فترضى. صدق الله مولانا العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: والذي نفسي بيده لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين. روى البخاري. صدق رسول الله صلى الله عليه وسلم. சர்வ புகழுக்கும் புகழ்ச்சிக்கும் சொந்தக்காரன் ஏக வல்லவன் அல்லாஹ் ஒருவன். அவன் தனித்தவன், அவன் இணை துணையற்றவன், அவன் ஏகன், அவன் சகல காரியங்களை செய்யும் சக்தி உள்ளவன். அந்த அல்லாஹ் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது. அவன் யார் மூலமாகவும் பெறப்பட்டவனும் அல்ல. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அவனுக்கு நிகராக இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் இதேற்றமும் எமக்கெல்லாம் வழிகாட்டியாக வந்த உத்தம தூதர், நற்குணங்களால் நகை போடப்பட்ட நாதர், மக்கத்து வேந்தர், மதீனத்து மாமந்தர், ஏழைகளின் அரசன், கண்மணி ஹபீப் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை அனுபவம் தவறாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபியூங்கள், தபா தாபியீங்கள், இன்னும் கியாமத் நாள் வரைக்கும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை யார் யாரெல்லாம் இந்த உலகத்தில் பின்பற்றி வாழ்கிறார்களோ அத்துணை நல்லடியார்கள் மீதிலும் அல்லாஹ் தன்னுடைய மக்ஃபிரத்தை சொரிந்தருவானாக. புனித ஜும்மாவுக்கு சமூகம் கொடுத்திருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, படைத்தவன் அல்லாஹ் ஒருவன். எங்களுடைய ஒவ்வொரு செயற்பாடுகளிலும் ஒவ்வொரு வினாடியும், அது நாம் தொழில் செய்வதாக இருந்தாலும் சரி, வியாபாரம் செய்வதாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் செய்வதாக இருந்தாலும் சரி, இருட்டில் இருந்தாலும் சரி, வெளிச்சத்தில் இருந்தாலும் சரி, வெளிநாடுகளில் இருந்தாலும் சரி, படைத்தவன் அல்லாஹ் ஒருவன்.
அனுதினமும் எம்மை பார்த்து கொண்டே இருக்கிறான் என்று தக்வாவோடு வாழும்படி முதலில் அடியே நினைக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசீஹத் நல்லுபதேசம் செய்து கொள்ள அன்புக்குரியவர்களே, கண்ணியத்துக்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, உன்னதமான ஒரு மாதம் ரபீல் அவ்வல் மாதத்தில் நானும் நீங்களும் வீற்றிருக்கிறோம். சாதாரணமான மாதம் கிடையாது. ரபீல் அவ்வல் மாதம் என்பது சாதாரண மாதம் கிடையாது. கண்ணியமானவர்களே, ரமலானுடைய மாதம், குர்ஆன் இறங்கின மாதம், ரஜபுடைய மாதம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7 வானங்களுக்கு மேலால சென்று தொழுகையை பெற்றுக்கொண்ட மாதம், முஹர்ரமுடைய மாதம், ஆசுவாவுடைய நோன்புடைய மாதம், ரபீல் அவ்வல் மாதம். உலகத்துக்கு அருக்கொடையாக, உலகத்துக்கு நேர்வழிகாட்டியாக ஆரம்ப நபியும் அவர்கள்தான், இறுதி நபியும் அவர்கள்தான். ஹாத்தமுல் அம்பியா, சையதுல் பஸ்ரைன், ஹவுதைன் வஸகலைன், ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திற்கு உதயமான ஒரு மாதம் ரபீல் அவ்வல் மாதத்தில் நானும் நீங்களும் வீட்டிருக்கிறோம். அன்பானவர்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பற்றி தெரிய வேண்டுமாம். ரசூலுல்லாஹுடைய அன்பு உள்ளத்தில் வர வேண்டும். ஒரு மனிதனுடைய உள்ளத்தை வெட்டி பார்த்தால் இரண்டு விடயம்தான் உள்ளத்தில் இருக்கும். முதலாவது லா இலாஹ இல்லல்லாஹ், இரண்டாவது முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனிதனுடைய உள்ளத்தை வெட்டி பார்த்தால் இந்த 2 விடயம்தான் இருக்கும். ஒரு மனிதனை கபூர்ல வைத்ததுதான் தாமதம். இதா போசிர மா ஃபில் குபூர் வஹுஸ்ஸில மா ஃபி சுதூர். ஒரு மனிதனுடைய உள்ளத்தை பார்த்தால் அல்லாஹ்வுடைய சிந்தனை, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பு மாத்திரம்தான் அவனுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பற்றி விளங்க வேண்டுமா? ரசூலுல்லாஹுடைய அன்பை அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கியாமத்துடைய நாளையில, அதுவும் சொர்க்கத்தில் நீ என்னோட இருக்க விரும்புகிறாயா? சில அமல்களை செய்யுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 10 விடயங்களை சொன்னார்கள். 10 விடயங்களையும் சுருக்கமாக சொல்கிறான். அன்பானவர்களை, கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த விடயங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்பதை யோசியுங்கள். இல்லை என்றால் அதை உருவாக்குவதற்கு முயற்சி செய்யுங்கள். அன்பானவர்களை, முதலாவது என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அன்பு உள்ளத்தில் இருக்க வேண்டும். அந்த காலத்தில் இருந்த கல்லுகள், மலைகள், மிருகங்கள், சுபஹானல்லாஹ், மரத்தில் உள்ள வேர்கள், மரத்தை வெட்டி எடுத்தால் இருக்குமே ஈச்சம் குத்தி, அதுகளுக்கு கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அன்பு இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் நடந்து சொல்லுவாங்க, ஷுகாக் என்ற கல்லு சலாம் சொல்லும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு, அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ். மக்காவில் நடந்து சொல்லுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஷுகாக் என்ற ஒரு கல்லு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது சலாம் சொல்லும். அன்பானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹது மலையில ஏறுவாங்க. உஹது மலை சந்தோஷத்தால ரசூலுல்லாஹுடைய சிறப்புகளை விளங்கிய உஹது மலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அன்பை விளங்கிய உஹது மலை ஆடத் தொடங்கியது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உஹது மலையை தட்டி சொன்னாங்க, நீ ஆடாத. என்ன சொன்னாங்க தெரியுமா? ஜபல் உஹது யுஹிப்புனா வ நுஹிப்பு. இந்த உஹது மலையை நாங்களும் விரும்புகிறோம், இந்த உஹது மலை எங்களையும் விரும்புகிறது என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உஹது மலை விரும்பியது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுன் நபவியில ஈச்சங்குத்தில இருந்து மிம்பர்ல இருந்துதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குதுபா செய்வார்கள். ஒரு பெண்மணி
புதிதாக வந்த இஸ்லாத்துக்குள்ள வந்த ஒரு பெண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள்ட்ட வந்து, யா ரசூலல்லாஹ், நான் ஒரு ஈச்சங்குத்தி உண்டு, ஒரு மிம்பர் ஒன்று செய்து தாரன் யா ரசூலல்லாஹ், அதில் இருந்து நீங்கள் குதுபா செய்கிறீங்களா? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், செஞ்சு கொண்டு வாங்க, அதிலிருந்து குதுபா செய்கிறேன். அன்பானவர்களே, புதிதாக கொண்டு வரப்பட்ட மிம்பர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிது நபவியில் உட்கார்ந்து, மஸ்ஜிது நபவியில் அந்த மரத்தால் செய்த மிம்பரில் இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குதுபா செய்தார்கள். இந்த பழைய ஈச்சங்குத்தியால் செய்த பழைய மிம்பர் அள்ளத் தொடங்கியது. ரிவாயத்துகளில் வருகிறது, 5 மாதிரி கத்த தொடங்கியது. முதலாவது எப்படி கத்துச்சு தெரியுமா? கண்ணியமானவர்களே, ஒரு கழுதை கத்தக்கூடிய சத்தத்தின் மாதிரி அந்த மிம்பர் கத்த தொடங்கியது அன்பால. இரண்டாவது ரிவாயத், ஒரு ஒட்டகம் தன்னுடைய குட்டியை வயிற்றில் வைத்து கொண்டு அந்த ஒட்டகம் எப்படி கத்துமோ அதே மாதிரி ஈச்சங்குத்தி கத்த ஆரம்பிச்சுட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஈச்சங்குத்திக்கு மேலால் ஏறி தட்டி சொன்னாங்க, சொர்க்கத்தில் நீ ஒரு மரமாக இருக்கிறதுக்கு விரும்பலையா? அதற்கு பிறகுதான் அந்த அழுகையுடைய சத்தத்தை அந்த ஈச்சம் குற்றி நிறுத்தியது. அன்பானவர்களே, எவ்வளவு இரக்கம், எவ்வளவு இரக்கம்! மரத்தில் இருக்கக்கூடிய வேரோட மரம் இருக்குமே. ஒரு காஃபிர் வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், இன்னும் இருக்கக்கூடிய மரம் இஸ்லாத்துக்குள்ள வந்தா நான் இஸ்லாத்தில் வருவேன் யா ரசூலல்லாஹ். அன்பானவர்களே, வேரோட புதைந்திருக்கக்கூடிய மரத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு இஸ்லாத்தை சொல்லி கொடுத்தாங்க. அந்த மரத்தை அப்படியோ பிடுங்கி கொண்டு வந்து அந்த மரம் இஸ்லாத்தை தழுவியது. வரலாறு. ரசூலுல்லாஹுடைய அன்பு கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு ஒரு அடிமை பெண்மணி இருந்தால், சஃபீனா ரலியல்லாஹு அன்ஹா. கடலில் பிரயாணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த கப்பலுடைய பலகைகள் உடைஞ்சி தடமாறி ஒரு மாதிரியாக அந்த பெண்மணி கரையை வந்து சேர்ந்தால், கரையை வந்து சேர்ந்ததுதான் தாமதம். ஒரு சிங்கத்தை கண்டால் அந்த பெண்மணி பயந்து போய்விட்டாள். சஃபீனா ரலியல்லாஹு அன்ஹா அந்த சிங்கத்தை பார்த்து அந்த பெண்மணி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அன மௌலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் யார் தெரியுமா? நான் ரசூலுல்லாஹ்வுடைய அடிமை. வரலாறு பேசியது. அந்த சிங்கம் அப்படியோ தலையை குனிந்தது. அன்பானவர்களே, தலையை குனிந்து அந்த பெண் எங்கு செல்ல வேண்டுமோ இதே சிங்கம் ஏற்றி கொண்டு அந்த பெண் செல்லும் இடத்தில் இந்த சிங்கம் கூட்டி விட்டுட்டு வந்துச்சு. அந்த பெண்மணிக்குள்ள மரியாதை இல்லை. இது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அடிமை என்று சொன்னாலே அந்த பெண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்குள்ள மரியாதை, அன்பு இருக்க வேண்டும். அன்பானவர்களே, அன்பு இருக்குமாக இருந்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோட சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். தல்ஹத் இப்னு பர்ரா ரலியல்லாஹு அன்ஹு சக்கராத்தில் இருக்கிறாரு, சுகம் இல்லாமல் இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பேரை கேட்டால் ஸலவாத் சொல்ல வேண்டும், இல்லைண்டா கஞ்சனண்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால சத்தமாக ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புக்கு பின்னால ஸலவாத் வரும். ஸலவாத் சொன்னால் என்ன கிடைக்கும் என்பதையும் சொல்வேன். அன்பானவர்களை, என்ன கிடைக்கும் என்பதையும் சொல்வேன். தல்ஹத் இப்னு பர்ரா ரலியல்லாஹு அன்ஹு சக்கராத்தில் இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோய் விசாரிப்பதற்காக வேண்டி வந்தாங்க. வந்து சொன்னாங்க, இன்று இரவு இவர் மௌத்தாகி விடுவார். இவர் மௌத்தாகினா இந்த செய்தியை வந்து
சஹாபாக்களாகிய நீங்கள் எனக்கு எத்தி வைக்க வேண்டும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய்விட்டாங்க. அன்று இரவு இந்த தல்ஹத் இப்னு பர்ரா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுக்கு விளங்குது, நான் சக்கராத் அடைய போகிறேன், நான் இந்த உலகத்தை விட்டு போகிறேன் என்பதாக அவங்களுக்கு விளங்கி கொண்டுட்டு சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க, நான் இரவோடு இரவாக மௌத்தாகி விடுவேன். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு என்னுடைய மௌத்துடைய செய்தியை எட்ட செய்ய வேண்டாம். காரணம் என்ன தெரியுமா? இரவில் அவர்கள் பிரயாணம் செய்வதற்கு சிரமப்படுவார்கள், கஷ்டப்படுவார்கள், துன்பப்படுவார்கள், வேதனைப்படுவார்கள். சொல்ல வேண்டாம் மௌத்துடைய செய்தியை. சொல்லிவிட்டு தல்ஹத் இப்னு பர்ரா ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தாயிட்டாங்க. அடுத்த நாள் சுபஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்கு வந்து கேட்டாங்க, தல்ஹாவுடைய நிலைமை என்னவாயிற்று? ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ், அவர் இரவோடு இரவாக மௌத்தாயிட்டார் யா ரசூலல்லாஹ், உங்கள்கிட்ட சொல்ல வேணான்னு சொன்னார் யா ரசூலல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க சஹாபாக்களை பார்த்து, அவரை எங்கே அடக்கியிருக்கிறீங்க, அந்த இடத்துல நீங்கள் என்ன கூட்டி செல்லுங்கன்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தல்ஹாவுடைய அடக்கம் செய்யப்பட்ட இடத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் துஆ செஞ்சாங்க, யா அல்லாஹ், யா அல்லாஹ், உன்னை பார்த்து அவர் சிரிக்க வேண்டும், அவரை பார்த்து நீ சிரிக்க வேண்டும் யா அல்லாஹ். தல்ஹா இப்னு பர்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்து விட்டு வந்தாங்க. எந்த அளவுக்கு அன்பானவர்களே, எந்த அளவுக்கு இரக்கமாக இருந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுல இருந்து அடிபட்டு துன்பப்பட்டு வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டு இரத்தத்தோட சுப்ஹானல்லாஹ் மதீனாவுக்குள்ள நுழைஞ்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அனைத்து சஹாபாக்களும் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை கட்டி அணைச்சி பைத்துகளாக, கவிதைகளாக, பாடல்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை புகழ்ந்து படித்து கொண்டு இருந்தாங்க. சொல்லுவாங்க, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு, நான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு 10 வருடமாக ஹாதிமாக இருந்திருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையினாலில், என்னுடைய ஆயுளில் 2 விடயத்தை மறக்க முடியாது. முதலாவதாக சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுல இருந்து மதீனாவுக்குள்ள எப்பொழுது காலடி வைத்தாங்களோ சஹாபாக்கள் அவர்களை விரைவேற்ற விதத்தை என்னால் மறக்க முடியாது என்றார்கள் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இரண்டாவதாக சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்குள்ள வரும்போது இந்த மதீனா வெளிச்சமாக இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மதீனாவை விட்டு எப்போ போனாங்களோ மதீனா முழுக்க இருளான நிலைமையில் ஆகிவிட்டது. மறக்க முடியாது, என்னால் மறக்க முடியாது. இந்த 2 விடயத்தையும் என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாது என்பதாக அனஸ் ரலியல்லாஹு சொல்லி காட்டுவார்கள். அன்பானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அன்பு முதலாவது இருக்க வேண்டும். இது சுருக்கத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு இருக்கக்கூடிய முதலாவது வழிமுறை, அன்பு இருக்க வேண்டும். இரண்டாவது என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகம் ஸலவாத் சொல்லி கொண்டே இருக்கணும். தொழுகையில ஸலவாத், அத்தஹியாத்தில ஸலவாத், ஜனாஸா தொழுகையில ஸலவாத், நிகாஹுடைய பயானில் ஸலவாத், ஸலவாத்தை சொல்லிக்கொண்டே இருக்கணும். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்தை சொல்லிக்கொண்டே இருக்கணும். நீங்கள் என்னோட இருக்கிறதுக்கு விரும்புகிறீங்களா? என்னோட அதிகமாக ஸலவாத் சொல்லுங்கன்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸலவாத் சொல்லுவதால் என்ன கிடைக்கும் அன்பானவர்களே? ஸலவாத் சொன்னால் கவலைகள் நீங்கும், உள்ளம் பிரகாசமடையும், கஷ்டங்கள் நீங்கிவிடும். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்லிக்கொண்டே இருக்கும்போது அது அவர்களுடைய கபறுகளுக்கு எடுத்து காட்டப்படுகிறது.
எவ்வளவு பாரமாக இருக்கும் அந்த ஸலவாத், எவ்வளவு சிறப்புக்குரியதாக இருக்கும். ஒரு மனிதர் ஸலவாத் சொல்லிக்கொண்டே இருக்கும்போது அல்லாஹ் அவரின் மீது ரஹ்மத் சொல்லிக் கொண்டே இருக்கிறான், ரஹ்மத் செய்து கொண்டே இருக்கிறான். அதிகம் ஸலவாத் ஸலவாத் அதிகப்படுத்துறீங்களா, என்னுடைய ஷஃபாத்துக்கு சொந்தக்காரர்களாக நீங்க மாறுவீங்கன்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொந்தக்காரர்களாக மாறுவீங்க. ஹவுதுல் கௌசர் நீர் என்னுடைய கைகளால வேண்டுமா, ஸலவாத் சொல்லுங்கன்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எத்தனை ஸலவாத் சொல்ல இயலுமோ சொல்லிக்கொண்டே இருங்க அன்பானவர்களே. ஸலவாத் சொல்வதன் மூலமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோட சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். இரண்டாவது விடயம். மூணாவது என்ன தெரியுமா, சுஜூத் அதிகப்படுத்தி கொண்டே இருக்கணும். நீளமான சுஜூது ஃபர்லான தொழுகையில, ஜமாத்துடைய தொழுகையில சுஜூத நீளமாக நீட்ட முடியாது. தனித்து தொழும்போது சுன்னத்தான தொழுகைகள் அன்பானவர்களே சுஜூதை நீட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். வாலிப வயதான ஒரு சிறுவன் ரபியா சின்ன பையன் அன்பானவர்களே, 24 வயசு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ரபியா பார்த்து, இந்த ரபியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பணிவிடை செய்த ஒரு சஹாபி சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரபியா பார்த்து, ரபியா திருமணம் முடிக்கலையா ரபியா? சொன்னாங்க ரபியா, யா ரசூலல்லாஹ் எனக்கு யார் தான் பொண்ணு தருவாங்க யா ரசூலல்லாஹ்? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த இடத்துல பொண்ணு இருக்கு, போய் நீ திருமணத்தை முடித்து கொண்டு வா. அன்பானவர்களே வேகமாக ஓடினார் ரபியா, வேகமாக ஓடினாரு. அந்த இடத்துக்கு போனாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக சொன்னாரு. பொன் கொடுத்தாங்க. திருமணத்தை முடித்து முதலாவது இரவு ஓடி வந்துட்டாரு. வேகமாக ஓடி வந்துட்டாரு. ரபியா, இன்றைக்கு தானே திருமணம் முடிச்சிங்க, வேகமாக ஓடி வந்துட்டீங்களே ரபியா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்த ரபியா சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் தூக்கம் வரல யா ரசூலல்லாஹ், உங்களுடைய சிந்தனையாகவே இருக்கு யா ரசூலல்லாஹ். சொன்னாங்க, போங்க ரபியா போங்க, போயிட்டு வாங்க நாளைக்கு. அன்பானவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு இதாஅத் செய்தார் ரபியா. ஓடோடி போனார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜுடைய நேரத்தில் கதவை திறக்கிறாங்க. ரபியா முன்னுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு தண்ணியை வுது செய்வதற்காக வேண்டி தண்ணியை கொடுத்தாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரபியா பார்த்து கேட்டார், ரபியா உனக்கு என்ன வேணும் ரபியா? கேளு தருகிறேன். புத்திசாலியான பையன் ரபியா கேட்டான், யா ரசூலல்லாஹ் முராஃபகத்துக ஃபில் ஜன்னah, உங்களோட சொர்க்கத்தில் இருக்கணும் யா ரசூலல்லாஹ். உங்களோட எப்படியான? கேட்டது யாரு? ரஹ்மத்துல் ஆலமீன். கேட்டா இல்லைன்னு சொல்ல முடியாது. நபிமார்களுடைய பண்பு கேட்டா இல்லைன்னு சொல்ல முடியாது. கேட்டது யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொன்னாங்க, ரபியா யா ரசூலல்லாஹ் உங்களோட சொர்க்கத்தில் இருக்கணும் யா ரசூலல்லாஹ். கண்ணியமானவர்களே சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரபியா பார்த்து, ஃபைனி அலைக பிகஸ்ரத்தி சுஜூது, ரபியா சுஜூத் அதிகப்படுத்தி நீ எனக்கு உதவி செய் ரபியா, நீ என்னோட சொர்க்கத்தில் இருப்பாய் ரபியாண்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுஜூத் அதிகமாக்கினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோட சொர்க்கத்தில் இருக்கலாம், சந்தேகம் கிடையாது. சுஜூத நீளமாக்கி கொள்ளுங்க. இருக்க விரும்புகிறீங்களா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சொர்க்கத்தில்? பிலால் பின் ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு சக்கராத்தில் கவிதை படித்தாரு. புகாரில் இந்த கவிதை பதிவு செய்யப்படுகிறது. கதன்னல் கல்பா ஹிப்பா முஹம்மதன் வஹிஸ்பா, இன்றைய நாள் எனக்கு சந்தோஷமான நாளாக இருக்கிறது. சக்கராத்தில் சிரிச்சாரு. இந்த கவிதையை படித்து கொண்டு அவருடைய உயிர் இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சது. என்ன கவிதை தெரியுமா?
இன்றைய நாள் எனக்கு சந்தோஷமான நாளாக இருக்கிறது. சொர்க்கத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய சந்திப்பு எனக்கு கிடைக்குமே என்ற சந்தோஷத்தால் இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சாரு பிலால் பின் ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு. அவ்வளவு அன்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவ்வளவு அன்பானவர்களே. ஒரு தடவை பிலால் ரலியல்லாஹு கூப்பிட்டு சொன்னாங்க, இங்கே வாங்க பிலால், என்ன வேணும் கேளு பிலால், தெரிகிறேன். யா ரசூலல்லாஹ், உங்களோட சொர்க்கத்தில் இருக்கணும் யா ரசூலல்லாஹ், உங்களோட சொர்க்கத்தில் இருக்கணும் யா ரசூலல்லாஹ் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்களுக்கு முன்னால் நீங்கள் சொர்க்கம் பெய்திருவீங்க பிலால். இல்லை யா ரசூலல்லாஹ், நபிமார்களுக்கு முன்னால் சொர்க்கம் போக வேண்டும், நீங்கள் போவீங்க பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. எல்லா நபிமார்களுக்கு முன்னாலையும் போவீங்க பிலால். திரும்ப சொன்னாங்க, இல்லை யா ரசூலல்லாஹ், எல்லா மூமின்களுக்கும் விடவும் முன்னாலே நான் சொர்க்கம் போகணும் யா ரசூலல்லாஹ், எல்லா மூமின்களுக்கு முன்னாலே நீங்கள் சொர்க்கம் போவீங்க பிலால். திரும்ப சொன்னாங்க பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, எல்லா முஸ்லிம்களுக்கு முன்னாலேயும் சொர்க்கம் போகணும் யா ரசூலல்லாஹ், போவீங்க பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு முன்னால் சொர்க்கம் போகணும் யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு முன்னால் சொர்க்கம் போகணும் யா ரசூலல்லாஹ் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனக்கு முன்னால் சொர்க்கத்துக்கு போவாய் பிலால். யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு முன்னால் நான் சொர்க்கம் போவதா? என்னுடைய வார்த்தையை வாபஸ் வாங்குகிறேன் யா ரசூலல்லாஹ், வார்த்தையை வாபஸ் வாங்குகிறேன் யா ரசூலல்லாஹ் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் பேச்சில மாறு செய்யாதவன், சொன்னா சொல்வதுதான், சொன்னா சொன்னதுதான், மாற்றம் கிடையாது. எனக்கு முன்னால் நீ சொர்க்கம் போவாய் பிலால், ஒட்டகத்துடைய கயிற்றை பிடித்து கொண்டு நீ முன்னால் கால் வைப்பாய், உனக்கு பின்னால் நான் வருவேன் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலா. கண்ணியமானவர்களை சுஜூது அதிகப்படுத்தி கொள்ளணும், அன்பை அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும். அடுத்த பண்பு என்ன தெரியுமா? அடுத்த விடயம் என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அனாதைகளை பராமரியுங்கள், அனாதைகளை கவனியுங்கள், அனாதைகளுடைய தேவையை பூர்த்தி செய்யுங்கள், அனாதைகளுடைய கஷ்டத்தை நிறைவேற்றி கொடுங்கள், எங்களோடு சொர்க்கத்தில் இருப்பா என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிரபல்யமான சம்பவம், புகாரியில முஸ்லீமுள்ள இந்த சம்பவம் பதிவு செய்யப்படுகிறது. ஒரு பணக்காருடைய வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஏழையான சஹாபி வாழ்ந்து கொண்டிருந்தார். கவனமாக கேளுங்கள் சம்பவத்தை. ஒரு பணக்காரனுடைய வீட்டுக்கு பக்கத்தில் ஏழையான சஹாபி இருந்தார். ஒரு பணக்காரனுடைய வீட்டுக்கு பக்கத்தில் ஏழையான சஹாபி இருந்தாரு. இந்த பணக்காரனுடைய வீட்டில் இருந்த ஒரு மரத்துடைய பழம் அந்த ஏழையான சஹாபியுடைய வீட்டில் விழுந்து விட்டது. ஓடோடி வந்தார் இந்த பணக்காரர் வீட்டு அரசன். வீட்டுக்காரன் வந்து அந்த ஏழை சஹாபியுடைய மகனுடைய வாய்க்குள்ள கையை போட்டு அவருடைய அந்த வாயையும் கிழித்து அந்த பழத்தை எடுத்து கொண்டார். அந்த ஏழையான சஹாபி அழுது கொண்டு வருகிறார். யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், அவருடைய வீட்டில் இருந்து ஒரு மரத்துடைய பழம் என்னுடைய வீட்டில் விழுந்தது யா ரசூலல்லாஹ். பழத்தை எடுப்பதற்காக வந்தவரே என்னுடைய மகனுடைய வாயையும் கிழித்து விட்டார் யா ரசூலல்லாஹ். அவர் வந்தது சரி, பழத்தை எடுத்திருக்கலாம், ஆனால் எடுத்தது மாத்திரம் இல்லாமல் என்னுடைய மகனுடைய வாயையும் கிழித்து விட்டார் யா ரசூலல்லாஹ். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பணக்கார அரசனை பார்த்து என்ன சொன்னாங்க தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உனக்கு ஒரு குற்ற பரிகாரமாக அந்த மரத்தை நீ கொடு, சொர்க்கத்தில் நான் மரம் வாங்கி தருகிறேன் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மறுத்து விட்டார் பணக்கார அரசன், மறுத்து விட்டான். அந்த இடத்துல இருந்த ஒரு சஹாபி தான் அபு தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு. அபு தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு
யா ரசூலல்லாஹ், இந்த மனிதரோட நான் டீல் பேசட்டுமா யா ரசூலல்லாஹ்? இந்த மனிதரோட நான் பேசட்டுமா யா ரசூலல்லாஹ்? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் பேசிக்கொள்ளுங்க அபூ தஹ்தா, நீங்கள் பேசிக்கொண்டு வாங்க. கண்ணியமானவர்களே, அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு அந்த பணக்கார அரசனை பார்த்து என்ன சொன்னாங்க தெரியுமா? நீ அந்த மரத்தை கொடு, என்னுடைய தோட்டத்தில் 1000 மரங்கள் இருக்கிறதே, அந்த 1000 மரத்தில் நான் 10 மரத்தை தருகிறேன், அந்த ஒரு மரத்தை நீ கொடு. சொன்னார் அவர், நான் கொடுக்க மாட்டேன், கொடுக்க மாட்டேன். திரும்ப சொன்னாங்க அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு, என்னுடைய தோட்டத்தின் 100 மரங்களை உனக்கு தருகிறேன், நீ உன்னுடைய ஒரு மரத்தை கொடு, ஒரு மரத்தை கொடு. சொன்னார், நான் கொடுக்க மாட்டேன், என்னுடைய தோட்டத்தில் 1000 மரங்கள் இருக்கிறது, அந்த 1000 மரத்தையும் தருகிறேன், உன்னுடைய ஒரு மரத்தை அந்த ஏழையான சஹாபிக்கு எழுதி வை. இதற்கு பிறகுதான் ஒப்புக்கொண்டார் அந்த அரசன், பணக்கார அரசன் ஒப்புக்கொண்டாரு. இப்போ கொடுத்து விட்டு அந்த மரமும் கொடுக்கப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ இரக்கமாக நடந்து கொண்டாங்க அந்த இடத்துல. இப்போ அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள்ட்ட வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், எனக்கு சொர்க்கத்தில் மரம் கிடைக்குமா யா ரசூலல்லாஹ்? மரம் கிடைக்குமா யா ரசூலல்லாஹ்? உங்களுக்கு சொர்க்கத்தில் மரம் கிடைக்கும் அபூ தஹ்தா. அப்படி என்றதான் தாமதம் போய் விட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு சொன்னாங்க, அந்த மரம் எப்படி இருக்குமென்று கேட்கலையே அபூ தஹ்தா, எப்படி இருக்குமென்று கேட்கலையே யா ரசூலல்லாஹ்? எனக்கு தெரியாது யா ரசூலல்லாஹ், நீங்களே சொல்லுங்க யா ரசூலல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த மரத்துடைய நிழல் 500 வருடம் பிரயாணம் செய்தாதான் குதிரையில் அந்த மரத்துடைய நிழலை அடைய முடியும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பானவர்களே, ஏழைகளை கண்ணியப்படுத்த வேண்டும், ஏழைகளுக்கு பராமரிக்க வேண்டும். சொல்லிவிட்டு சொன்னார்கள், என்னோட சொர்க்கத்தில் இருப்பாய் அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு. எவ்வளோ சந்தோஷம் அன்பானவர்களே, எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும், எவ்வளோ இன்பமாக இருக்கும் அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்னவர்களுக்கு. அதனால் அனாதைகளை பராமரிக்க வேண்டும், அனாதைகளை கண்ணியப்படுத்த வேண்டும். அடுத்ததாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கணவனை இழந்த பெண்மணிகள் இருக்கிறார்கள், கணவனை இழந்தவர்கள் கஷ்டத்தோடு வாழ்கிறாங்க, 2-3 பிள்ளைகளோடு இருக்கிறாங்க, பராமரிக்க யாருமே இல்லை. அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொடுத்து அவர்களுக்கு வாழ்க்கையை கொடுக்குறீங்களா, என்னோட சொர்க்கத்தில் இருப்பீங்கன்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பானவர்களே, அடுத்த விடயம் என்ன தெரியுமா? ஒரு மனிதன் உலகத்தில் வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் போதும் என்று மனதோட வாழ வேண்டும். தேவை 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 தேவைதான். உலகத்தை கொடுத்தாலும் அவனுடைய தேவை முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இருக்கிறதை கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை நடத்துகிறேயா, பெருமை இல்லாமல், வீண் விரயம் இல்லாமல், ஆடம்பரம் இல்லாமல், அகங்காரம் இல்லாமல் நீ உலகத்தில் வாழ்றேயா, பணிவோட வாழ்றேயா சொன்னாங்க. கண்ணியமானவர்களே, போதும் என்ற மனதோடு வாழ்பவர்கள் என்னோட சொர்க்கத்தில் இருப்பாங்கன்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்த முக்கியமான விடயம் என்ன தெரியுமா? நல்ல குணங்கள் இருக்க வேண்டும், நல்ல பண்பாடுகள், நல்ல அகலாக்கள் இருக்க வேண்டும். அன்பானவர்களே, உயர்ந்த குணம் இருக்கிறதா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோட சொர்க்கத்தில் இருக்கலாம். வாப்பா உம்மாவோட, நானா தம்பியோட, சொந்த பந்தங்களோட, உறவுகளோட, குடும்பத்தோட, முதலாளி இடத்துல, அரசனிடத்தில், தொழிலாளி இடத்துல, வியாபார இடத்துல, வாப்பாவிடத்தில், உம்மாவிடத்தில் நல்ல குணங்கள் இருக்க வேண்டும். அன்பானவர்களே, நல்ல குணங்கள் இருந்தா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னோட சொர்க்கத்தில் இருப்பீங்கன்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பானவர்களே, இந்த உயர்ந்த குணத்தை வெளிப்படுத்துவதற்காக வேண்டிதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. சொல்லுவாங்க சஹாபாக்கள், ஃபுத்திஹத்தில் மதீனா பி அக்லாகி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த மதீனா முழுக்க
வெற்றி கொள்ளப்பட்டதனுடைய ஒரே நோக்கம் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹுடைய அக்லாக்ன்றாங்க சஹாபாக்கள். ரசூலுல்லாஹுடைய நல்ல குணம் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நல்ல குணம் அன்பானவர்களை வெளிப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். நல்ல குணம் இருக்குமாக இருந்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோட சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் அன்பானவர்களே. அடுத்ததாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பொருளாதாரம் இருக்கிறதா, வசதி வாய்ப்பு இருக்கிறதா, செல்வம் இருக்கிறதா, இல்லாதவர்களுக்கு கொடுங்க என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உஸ்மான் கனி ரலியல்லாஹு அன்ஹு பீரூமா 35 திர்ஹம் கொடுத்து அந்த கிணத்தை வாங்கினார்கள். பீரூமா அன்பானவர்களே, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பிரபல்யமான சம்பவம். உஸ்மான் கொடை வள்ளலாக இருந்தாரே, இதே உஸ்மான் மையவாடிக்கு போனா ரலியல்லாஹு அன்ஹு அதிகமாக அழுவாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு யூதனிடத்தில் இருந்து அந்த பீரூமா கிணற்றை வாங்கி இல்லாதவர்களுக்கு கொடுத்தாங்க. அந்த 35 தீனார் கொடுத்து அந்த கிணத்தை யூதனிட்ட வாங்கி என்ன சொன்னாங்க தெரியுமா? நீங்கள் ஒரு நாளைக்கு பாவி தண்ணியை, நான் ஒரு நாளைக்கு தண்ணியை யூஸ் பண்ணுறேன். அன்பானவர்களே, யூதன் ஒரு நாளைக்கு தண்ணி எடுத்தாரண்டா மறுநாளைக்கு உஸ்மான் ரலியல்லாஹு தண்ணி எடுக்க மாட்டாங்க. எல்லாரையும் சொல்லுவாங்க, உங்களுக்கு தண்ணி எவ்வளவு தேவையானதாக இருக்கிறதோ அவ்வளவு தேவையானதை இந்த கிணற்றிலிருந்து தண்ணி எடுத்துக்கொள்ளுங்க என்றாங்க உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. அன்பானவர்களே, இதை பார்த்து கொண்டிருந்தான் யூதன். அன்பானவர்களே, இன்னும் 35 தீனார் கொடுத்து அந்த கிணற்றை முழுமையாக வாங்கி இல்லாத மக்களுக்கு உஸ்மான் ரலியல்லாஹு எழுதி கொடுத்தார்கள் பீரூமா என்ற கிணற்றை. அன்பானவர்களே, வாங்கி கொடுத்தாங்க உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. வாங்கி கொடுத்த அந்த சஹாபிக்கு, அந்த ஹலீஃபாவுக்கு தண்ணி கிடையாது. அன்பானவர்களே, நோன்பாளியாக இருந்தாங்க. நோன்பாளியாக இருந்த காரணம் என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோட சொர்க்கத்தில் நோன்பு திறக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். அதனால நோன்பாளிகளாக இருங்க என்பதாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு நோன்பாளியாக இருந்தாங்க. அன்பானவர்களே, எவ்வளோ ஆச்சரியமான சம்பவங்கள் கிதாபுகள் எழுதுகிறாங்க. இந்த சம்பவங்கள், இந்த சிறப்புகள், இந்த விடயங்கள், இந்த கடமைகள், இந்த விடயங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்குமாக இருந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோட சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். இந்த விடயங்களை செய்து அல்லாஹுடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அன்பை பெற்று, ரசூலுல்லாஹுடைய இரக்கத்தை பெற்று, அல்லாஹுடைய பரக்கத்தை, பொருத்தத்தை, ரஹ்மத்தை பெற்று சீதேவிகளாக வாழ்ந்து சீதேவிகளாக மரணிப்பதற்கு எல்லாம் அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் கிருபை செய்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய குற்றங்கள் அத்தனையும் மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ், தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை மன்னித்து விடுவாக. யா அல்லாஹ், பலஹீனமான அடியார்கள் யா அல்லாஹ் கையேந்தி கேட்கிறோம். யா அல்லாஹ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த மாதம் யா அல்லாஹ், அவர்களுடைய அன்பை எடுத்து அவர்களுடைய சிறப்புகளை விளங்கி அவர்களுடைய சுன்னாவை வாழ்க்கையில முழுக்க அதையும் பின்பற்றி நடக்க தௌபீக் செய்வாக. யா அல்லாஹ், கடைசி முடிவை நல்லதாக்கி விடுவாயாக. யா அல்லாஹ், களிமாவோட வாழ்ந்து களிமாவோட மரணிக்க தௌபீக் செய்வாயாக. கடைசி முடிவை நல்லதாக்கி விடுவாயாக. வாஹ்ர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.